எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. உண்மையாலுமே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என் வீட்டுக்காரரு கூட இந்த செலவுக்கு எனக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த 5000 எடுத்தோடனே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான். இங்கே பாருங்க, நான் ஏடிஎம்ல போய் உடனே 5000 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன். சந்தோஷம் எனக்கு. இது எங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. இதுக்காக எலெக்ஷனுக்காக கொடுத்த மாதிரி தெரியல. அதனால இப்போ மகளிர் இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுறாங்களா? அப்ப நான் ஓட்டு போடலையா? இப்ப கேட்கறதுமா நீங்க பஸ்ல எல்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது இன்னும். ஆமா, எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. அது என்ன, அது ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்குறீங்க? நானே கட்சிக்காரன், எனக்கே இல்ல, எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்தீங்க? எழுதி கொடுத்தோம். நீங்க பேச வேண்டியதானே? எங்க எல்லாருமே வேணும்னா காக்கா பிடிச்சா ஓகே, நம்ம காக்கா பிடிக்க தெரியாத. இது இயற்கையா வந்து கொடுத்துட்டே இருக்கிறது. நான் 2 வருஷமா 3 வருஷமா கொடுத்துதானே இருக்காங்க 1000 ரூபாய். இப்போ இந்த எலெக்ஷன் வர போறதுனால முன்கூட்டியே கொடுத்துறாங்க. இந்த எலெக்ஷன் அறிவிச்சுட்டா தரமாட்டாங்கன்றதுக்காக. இன்றைக்கு முதலமைச்சர் மகளிருக்கான உரிமை தொகை 5000 ரூபாயை முன்பணமாக கொடுத்திருக்காங்க. இது மக்கள் கிட்ட போய் எப்படி போய் சேர்ந்திருக்கு, மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்றாங்க, யாருக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு, மக்களுடைய ஒப்பீனியன் என்னன்றத அவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு கிடைச்சதுப்பா 5000. நான் கிடைச்சதுப்பா. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. உண்மையாலுமே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என் வீட்டுக்காரரு கூட இந்த செலவுக்கு எனக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த 5000 எடுத்தோடனே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான். அதுவும் 1000 ரூபாய் மாசம் மாசம் வருது. என்னுடைய தேவைக்கு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ பசங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும், நம்ம கையில் காசு எதுவுமே இல்லைன்னா அப்போ அந்த 1000 ருபீஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் சந்தோஷம். செலவுக்கு தனியாக காசு வருது இல்லை, அந்த டேட்டுக்கு வருது அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கு. இது வந்து எலெக்ஷனுக்காக தராருன்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது அப்படிதான் தராங்களா, இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க எப்படி, நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லதா நினைச்சா நல்லது, கெட்டதா நினைச்சா கெட்டது. அவங்க நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம். புரியுதா? எங்களுக்கு மகளிருக்கு யூஸ் ஆகுதுப்பா, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது. எனக்கு மகளிருக்கு யூஸ் ஆகுது. இப்போ கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? கொடுக்குறவருக்கு என்ன சொல்லலாம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். அடுத்த வாட்டி அவரே வரணும்னு சொல்கிறேன் மெயினாக. இன்னைக்கு கிடைச்சதா உங்களுக்கு? கிடைச்சது. மார்னிங் 5000 வந்திருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா சந்தோஷமா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் வந்திருக்கா, யார் கொடுத்துருக்கா அப்படின்னு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்துச்சா? இல்லை இவங்க மகளிர் பன்னெண்டே எங்களுக்கு மெசேஜே வந்துருது. அதனால ஓகே தான். நீங்கள் 1000 ரூபாய் முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இல்லை 2வது வாட்டி வந்த போது? இல்லை, ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணது தான். காட்டணுமா? இங்கே பாருங்க, நான் ஏடிஎம்ல போய் உடனே 5000 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன். சந்தோஷம் எனக்கு. எப்படிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா? அதான் பாப்பாவுக்கு படிப்பு செலவுக்கு எங்களுக்கு எதனா தேவைன்னா நாங்கள் போய் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து எலெக்ஷன் கோகம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி விஜய்லாம் வந்து சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது அப்படி எடுத்துக்கணுமா, இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. இதுக்காக எலெக்ஷனுக்காக கொடுத்த மாதிரி தெரியல. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், எங்களுக்கு இதுதான். முன்கூட்டியே வந்திருக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா? ஆமா, நான் 2 வாட்டி அப்ளை பண்ண வரல, இப்பதான் வந்திருக்கு. இப்போ 5000 வந்திருக்கா? இது டிசம்பர்ல இருந்து வந்திருக்கு. டிசம்பர்ல இருந்து 1000 ரூபாய் வந்துச்சா? ஆமா. இந்த 5000 ரூபாய் வந்ததா? வந்திருக்கு. அந்த 5000 ரூபாய் காலையில பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, ஆனா இப்போதான் வருது. ஆமா. இனிமேயும் வந்தாலுமே நாங்க அடுத்த முறை ஆட்சி அமைச்சாலுமே இந்த 2000 ரூபாயை தருவோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் வரவேற்கிறீங்களா, இல்லை எப்படி? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கொடுத்தா நல்லா. எலெக்ஷனுக்காண்டி கொடுக்குறாங்கன்னு சொல்றது அது தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு அதை பத்திலாம் தெரியல. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து 5000 ரூபாய் வந்து உரிமை தொகையா வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து கொடுத்துருக்கோன்னு ஒரு இதை ஆணை விட்டுருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு அது கிடைச்சதா? எங்களுக்கு கிடைக்கல. பிஞ்சிங் காசு 1500 வாங்குறோம். 1500 வாங்கினாக்கா அவங்க என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இந்த காசு பிஞ்சிங் வாங்குறவங்களுக்கு இந்த வராதுன்னுட்டாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் வரலையாமே ஏற்கனவே, அதனால தான் அது சேர்த்து வந்து தராங்கன்னு. உங்களுக்கு என்ன பென்ஷன் காசு கிடைக்குது? விடை பிஞ்சிங் புருஷன் சேர்த்ததுக்கு. அதனால உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சுற்றினுக்கெல்லாம் பாதி பேருக்கு இப்போ வந்துச்சு, சில பேருக்கு மெசேஜ் வரலன்னு சொல்கிறாங்க. வந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்க? வந்தவங்களாம் நல்லா தான் வந்துச்சு எங்களுக்கு காசு, சில பேருக்கு வரல அப்படின்றாங்க. ஆனால் இருக்கவங்களுக்கு தான் வருது தவிர, இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்கெல்லாம் ஒரு இது இல்லை. 2 பொண்ணுங்க வச்சிங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு இது லோ இருக்கிறோம், அந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் முக்கியம் பார்த்தாக்கா எங்களுக்கே எனக்கே கிடைக்க மாட்டேங்குது. சரி, தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மற்ற கட்சிலாம் சொல்கிறாங்க. இது அப்படிதான் கிடைக்குதா, இல்லை எப்போவுமே தராங்களா? எனக்கு பிஞ்சிங் எப்போவுமே வருதுமா. பென்ஷன் எப்போவுமே வருது. இந்த திட்டம் வந்து நல்ல திட்டமாக பிஞ்சிங் எப்போவுமே வருது. ஒரு நாள் கூட மிஸ் ஆனது இல்லை எனக்கு. இத்தனை வருஷமாக நான் எங்கள் வீட்டுக்காரியாக இருந்து நான் வாங்கினது ஒரு நாள் கூட மிஸ் ஆகும். கொடுத்து ஆரம்பித்தாங்கம்மா. அப்போது நாங்கள் எழுதி போட்டு சரி இல்லை மறுபடியும் பேங்க் ஓப்பன் பண்ணி செகண்டில் எழுதி போட்டிங்கன்னா 1000 ரூபாய் வரும்னு சொன்னாங்க. செகண்டாக எழுதி போட்டோம், 1000 ரூபாய் வரல.
இந்த 2 மாசமா வரல. சிலருக்கு வந்தது, சில பாதி பேருக்கு வரல. எங்களுக்கு முக்கியமாக வரல. 2 தடவை வரல. உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காச்சும் 5000 ரூபாய் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கா? இன்னைக்கு தான் முதலமைச்சர் 5000 ரூபாய் உரிமை தொகை சொல்லி ஆமாம், அமைச்சிருக்காங்க. யாரோ ஒரு 2 பேருக்கு வந்திருக்குன்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல. வரல. எங்களுக்கு தெரியாது, வரல. எங்களுக்கு சுத்தமாக வரல. 5000 ரூபாவும் வரல, 1000 ரூபாவும் வரல. நீங்க 1000 ரூபாய் அறிவிச்ச உடனே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்களா? அறிவிச்ச உடனே அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு அறிவிச்சாங்க, அப்போ அப்ளை பண்ணோம், அப்போ வரல. அதுக்கப்புறம் செகண்ட் ஆரம்பிச்சாங்க, செகண்டும் எழுதி கொடுத்தோம், செகண்டும் வரல. இந்த திட்டம் வந்து இப்போ 5000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆமா. 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. உங்களுக்கு வரல. ஆனாலும் மத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா? அது நல்ல திட்டம்னு பாக்குறீங்களா இல்ல இது சும்மா இதெல்லாம் எனக்கு பயனளிக்காது? கொடுத்தா எல்லாருக்கும் பயன் ஆகிற மாதிரி கொடுக்கணும். பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்காத இருக்கக்கூடாது. சரியா? ஏன்னா நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிடைக்கணும் அந்த பைசாலாம். அது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது எதனாலே தெரியல. அந்த திட்டத்தை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு 5000 ரூபாய் வந்துச்சா? வரலப்பா. நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களா எப்படிக்கா? வரல. 1000 ரூபாய் வரல, 5000 ரூபாயும் வரல. நீங்க எங்களுக்கு அப்ளை பண்ணீங்களா இல்ல அப்ளை ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணோம். நாங்கள் செகண்ட் டைம் அப்ளை பண்ணோம். 3 வாட்டி நாங்கள் அப்ளை பண்ணோம். இது வரைக்கும் எங்களுக்கு 1 ரூபாய் கூட வரல. உங்களை சுத்தி இந்த ஏரியால யாருக்குமே வரலையா? அவங்களுக்கே வரல, யாருக்குமே வரல. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து இருக்குது, எல்லா பணக்காரங்களுக்கு வந்திருக்கா. ஏழைப்பட்டவங்களுக்கு எங்க கொடுத்தாரு அவர் காசு? எங்கேயுமே கொடுக்கவே இல்லையே. கொடுத்தா நாங்க சொல்ல போறோம், கொடுக்காத காசு நாங்க வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? விஜய் எல்லாம் இந்த கேள்வி கேக்குறாரு, இப்ப மட்டும் ஏன் எலெக்ஷன் டைம்ல கொடுக்குறீங்கன்னு கேக்குறாரு. அது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், நான் எதுவும் பேச முடியாது. அது எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா? பொதுவா எங்களுக்கு யாருக்குமே அந்த காசு வரல. விட்டாரு. அதுக்கோசம் நான் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்தோம், வந்தது 1500 1500 ரூபாய். 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாய் போக எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றப்போ உங்களுக்கும் 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். குடும்பத்துக்கும் எனக்கு அண்ணாதே. நான் ஒரே ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன், கல்யாணம் ஆச்சு. நான் தனியாக இருக்கிறேன். என் பொண்ணு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவோம். வாடகை காசு கொடுத்துன்னுக்குறோம். வேறு யாரும் கிடையாது எனக்கு. என் கூட அண்ணன் தம்பிங்க யாரும் கிடையாது. நான் ஒண்டி தான் என் பொண்ணு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உள்ள போய் பொண்ணு இருக்கிறேன். மேரேஜ் ஆச்சு, மரம் பிள்ளை இருக்கிறாரு. பொண்ணு 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும். 1000 ரூபாய் மேலே கிடைச்சி எல்லாருக்கும் 5000 ரூபாய் கிடைச்சதா? இல்லையே, இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு 5000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. சரி, அது வந்து நல்ல திட்டம்னு நினைக்கிறீங்களா எப்படி? அதுவும் நல்ல திட்டம் தான். ஏதோ குடும்பத்துக்கு ஒரு நல்லது தானே. எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமாம், எல்லாருக்கும் மக்களுங்களாம் கொடுக்குறோம். கஷ்டப்படுறாங்கல்ல, நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்க கஷ்டப்படுறாங்க. இதுதான் நம்ம நம்பி இருக்கிறோம். வேறு யார் இருக்கிறாங்க சொல்லுங்கம்மா? 1000 ரூபாய் வராது. இது வந்ததுன்னா அது வராது. எது வருது உங்களுக்கு? இப்போ 1200 ரூபாய் தராங்கல்லம்மா. 1200 ரூபாய் உங்களுக்கு எதனால தராங்க? இந்த விஜய் பைசா. விடிவு பைசா. முதியோருக்கான பணம். ஓகே ஓகே. அதான் வருது. அது மட்டும் தான் வருது. 1000 ரூபாய் வரல. நீங்க அப்ளை பண்ணீங்களா? இல்லை அது வந்து எனக்கு யாரும் கிடையாது. நான் வண்டி ஒரு பிள்ளை வண்டி, அவ்வளோதான். அதனால 1200 ரூபாய் அது வருது. கிடையாது. ஆனால் வீட்டுக்கு முதல்ல யாருன்னு கேட்குறாங்கல்ல, வாரிசு, அவங்க இல்லையா? அதனால நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்ட பிற்பாடு எனக்கு இதுதான் இந்த 1200 ரூபாய் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1000 ரூபாய் வந்தா உங்களுக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? இல்லைம்மா, அது வந்தாக்கா இது வராது. இது வராது. அதனால இது ஓகே. ஆமாம், எழுதி கொடுத்தாச்சு. எழுதி கொடுத்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. நானும் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபுக்கு இருக்குது. பையனுங்க யாரும் சாப்பாடு போடுறதில்ல, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் இருந்தாலும் அவங்க யாரும் கொடுக்கல. ஆனால் எழுதி கொடுக்க சொன்னாங்க, முகாம் போட்டாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்தும் வரல. பெண்களுக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கு இப்போ இந்த மாதம் 5000 ரூபாய் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆமா. பேருந்து இலவசம், இந்த மாதிரி பெண்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் பற்றி உங்க பார்வை என்ன? என் பார்வை என்னன்னா, இது வந்து ஏன்னா கொடுக்கக்கூடாது. ஏன்னா பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் நாட்டினுடைய இது எதிர்காலம். அதனால் எல்லாருக்கும் கஷ்டம் வந்து இதனால எல்லாருக்கும் வரி தான் போடுவாங்க, செய்வாங்க. அதனால நமக்கு தான் நஷ்டம். தேவையில்லை. இலவசமெல்லாம் கொடுக்கறது அர்த்தமே இல்லை. மகளிர் இல்லை, எந்த வந்து விதி பென்ஷனு. அப்போ என்ன மகளிருக்கு தான் ஓட்டு போடுறாங்களே, அப்போ நாங்களாம் ஓட்டு போடலையா? எங்களுக்கும் கொடுக்கணும் இல்லை? எங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? அதனால தானே நீங்க வந்து பென்ஷன் வாங்குறீங்களா? நான் பென்ஷன் வாங்குறேன், விதவை பென்ஷன் வாங்குறோம். விதவை பென்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ மகளிர் இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுறாங்களா? அப்போ நாங்கள் ஓட்டு போடலையா? இப்போ கேட்கறதுக்குமா? நீங்க பஸ்ல எல்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது, இன்னும் போனதே கிடையாது. ஆனால் நாங்கள் காசு கொடுத்து தான் போயிருக்கிறேன். அதனால 5000 ரூபாய் மற்றவங்களுக்குலாம் கொடுத்ததா சொல்றாங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் எல்லாருக்குமே தான் வந்துக்குதான். 5000 ரூபாய் எங்களுக்கு வரல. எங்களுக்கு விதவை பென்ஷன் கிடையாது. விதவை பென்ஷன் இருக்கிறவங்களுக்கு போடலை. உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு
ஆமாம், எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. அது என்ன, அது ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, அது நியாயம் தானே? இதில் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. எதில் கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபாய் வந்து எல்லாருக்கும் போடுறாங்க. மகளிர்லேயும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, விதவிலையும் 1200 ரூபாய் தர்றாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்க சொல்ல எங்களுக்கு ஏன் வராது? வரணுமே இல்லையா? அதனால தான் நான் கலைஞர் ஓட்டுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக கேட்பேன். கண்டிப்பாக கேட்பேன். நானே கட்சிக்காரன், எனக்கே இல்லை. எழுதி கொடுத்தோம். எங்கே எல்லாருமே வேணும்னா காக்கா பிடிச்சா ஓகே, நம்ம காக்கா பிடிக்க தெரியாத. ஆமாம், எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கே கிடையாது டோட்டலாக. எங்களுக்கே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. என்னென்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் 2 டைம் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். முகாமில் போய் பண்ணோம். ஃபஸ்ட் டைமே அப்ளை பண்ணோம், திரும்ப அப்ளை பண்ணோம். இது வரைக்கும் வரவே இல்லை. முதலமைச்சர் மனுலேயே வந்து நாங்கள் இது வரைக்கும் மனு 2 வாட்டி கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுறேன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வாங்குறாங்க, இல்லாதவங்க இன்னும் வாங்க தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் எங்களுக்குலாம் பணம்லாம் வரல. ஓகே, உங்களுக்கும் அப்ளை பண்ணால் கிடைக்கும் தானே? அப்ளை பண்ண எனக்கு வராது, நான் டாட்டர். அவங்களுக்கு வரணும், ஆனால் அவங்களுக்கே இன்னும் வரலன்ற. நாங்கள் இது வரைக்கும் சிஎம் ஃபண்டில் 2 வாட்டி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோன்ற மனு 2 வாட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து எந்த ஸ்டெப்புமே நடக்கவே இல்லை. இப்போ பேருந்துல எல்லாம் வந்து மகளிருக்கு வந்து இலவச பேருந்துன்னு சொல்றாங்க இல்லையா? இலவச பேருந்துன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேருந்து டிக்கெட்லாம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரோம்னு சொல்றாங்க. அது போகிறாங்க, நான் போக முடியாது, என்னால் உடம்பு முடியாது, அதனால என்னால் போக முடியாது. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனாலும் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறதுனால வந்து எனக்கு வந்து அந்த மாதம் வரணும், இதுவும் வரணும். ஆனால் எனக்கு வரலை எதுவுமே. எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அது ரெக்வயர்ட் பீப்புளுக்கு வந்து கரெக்டாக இன்னும் போய் ரீச் ஆகலைன்றது தான் இது. செக் பண்ண மாட்டேன். ஆமாம், அது எல்லாருக்குமே வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிலாம் விஜய்லாம் சொல்கிறாரு. அது அப்படி பார்க்கணுமா, இல்லை இது நல்ல திட்டம் தான் நினைக்கிறீங்க? நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் வந்து கரெக்ட் டைமில் போய் நல்லா இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்தா அது குட் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரும் ஊழல் பண்ணாமலா இல்லை, எதுவும் பண்ணாமலா, எல்லாமே பண்ணுறாங்கடா. யாரெல்லாம் தடுக்க முடியும் சொல்லுங்கள்? யாராலுமே தடுக்க முடியல, எதுவும் எல்லாமே இன்னி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறது. அந்த ஸ்டெப் எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்தா தட் வில் பி குட். அது வந்து எப்போ பண்ணாலும் சரி. வி ஆர் அப்ரிஷியேட்டிங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் த கவர்மெண்ட். எனக்கு இன்னும் வரல. ஏன் வரல? நீங்கள் அப்ளை பண்ணீங்க? இல்லை, அப்ளை பண்ணுறதுக்கே சர்டன் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க. எங்கே இந்த 5000 வாங்க போகிறாங்கன்றதுனாலே இப்போ அப்ளை பண்ண விட மாட்டுறாங்க யாருமே. அந்த மாதிரி இருந்தால் எப்படி வாங்குறது? ரேஷன் கார்டு ஜஸ்ட் எங்களுக்கான ஐடென்டிட்டிக்கு வேணும்ல, அதுவே இல்லாதப்போ நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது? இல்லை, அது என்னன்னா இப்போ அந்த உரிமை தொகை தராங்க இல்லையா, ஸோ அதனால வந்து அப்ளை பண்ண விட மாட்டுறாங்க. அது இருக்கிறதுனால பண்ண விட மாட்டுறாங்க. அதுக்காக தான் எல்லாரும் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் இத்தனை பேர் இருந்தால் இத்தனை கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்காக எங்களோட இன்லாஸ் வீட்டில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுலேயும் நாங்கள் சேர்த்துக்க முடியாது இல்லையா? எங்களுக்குன்னு ஃபேமிலியானா நாங்கள் தனியாக எங்களுக்கு வாங்கி தானே ஆகணும். அதுக்கு பண்ண விட மாட்டுறாங்க. மற்றபடி இந்த 5000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறத பற்றியோ இல்லை 1000 ரூபாய் மாதம் பற்றி உங்களுடைய பார்வை? அது வாங்குறவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு அவங்கள தான் கேட்கணும். அது எனக்கு தெரியல. பட் அது சம்வாட் அவங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, அது அப் டு தேர் விஷஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான ஒரு இது ஃபேமிலின்றது நான் வாங்கணும். அது வாங்குறதுக்கே இது வந்து தடையா இருக்குல்ல எனக்கு. கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ பஸ் பெண்கள் கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த அந்த திட்டம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? ஃப்ரீ பஸ் வந்து கிடைக்கிறது நான் அந்த அளவுக்கு எதுவும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் வெளியே போகாதனால எனக்கு தெரியாதது. இல்லை, எனக்கு கிடைக்கல. எனக்கு 1000 ரூபீஸே வரல. நாங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் சொல்லிட்டு எங்களுக்கு 1000 ரூபீஸ் கூட கொடுக்கல. ஆமாம், மற்றவங்களுக்குலாம் கிடைச்சதுக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நல்ல திட்டம்னு பார்க்குறீங்களா இல்லை எப்படி? எனக்கு வராதனால தெரியல. நல்லா யூஸ் ஆகுதுங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை வெளியில் எங்கேயோ போகிறவங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகுதுங்க. நீங்கள் 5000 ரூபாய் இல்லை, எங்களுக்கு இல்லை, கிடைக்கல. நீங்களும் அப்ளை பண்ணலையா? இல்லை, நாங்கள் பென்ஷன் வாங்குறதுனால அதில் கொடுக்க மாட்டாங்க. பென்ஷன் வாங்குறதால கொடுக்க மாட்டாங்க. விடோ பென்ஷன் இல்லை விடோ பென்ஷன் வாங்குறவங்கள, அதனால எங்களுக்கு தர மாட்டேன்ட்டாங்க. அந்த இது பண்ணா தர மாட்டாங்க. ஆமா, கம்மியாக தான் இருக்கு. அதை இந்த பென்ஷன் வாங்கினா அதை தர மாட்டேன்னு தானே சொல்றாங்க. அதனால நாங்கள் வாங்க முடியாதுல்ல. ஏதாவது ஒன்று தான் தருவாங்க அப்படின்னாங்க. அதனால
கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அது வேணா இப்போ எங்களுக்கும் ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ முதியோர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய்னா கொடுத்துருக்கலாம். இவங்களுக்கு 5000 போட்டதுக்கு இவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டு கொடுத்துருக்கலாம். இப்போ அது வந்து நிறைய பேருக்கு ஆதங்கமா இருக்கு. கோடைக்கால இதுன்னு போட்டிருக்காங்க. அதுல வயசானவங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருந்திருப்பாங்கல்ல. அதுதான் மெயின் திங்கா எல்லாருக்கும். இப்போ மகளிர் அதிகமா இருப்பாங்களா வயசானவங்க அதிகமாக இருப்பாங்களான்னு பார்த்தா சரி, வாங்கின எல்லாருமே ஓட்டு போடுவாங்களான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தானே. 5000 வாங்கினாங்க, ஓட்டு போடுறவங்க எப்படி? முதியோர் வந்து அவங்களே ஓட்டு போடுவாங்களா? இப்ப நாங்க கூட ஓட்டு போடுவோமா? எங்களுக்கெல்லாம் வரல, எங்களுக்கு ஓட்டு போடுவோமா? நாங்க எங்களுக்கு தரல, நாங்க ஏன் போடணும்ன்றது மாதிரி நாங்க கொஸ்டின் பண்ணுவோம்ல. விஜய் கேக்குறாரு எலெக்ஷன் டைம்ல தான் நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது நியாயமான கேள்வியா எப்படி? ஆமா, கரெக்ட் தானே. இந்த டைம்ல நீங்க பண்ணது வந்து அதுக்கு தானே ஸ்பெசிஃபிக்கா போகுது. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். இப்போ இதே ஒன் மோர் திங் என்னன்னா, இப்ப பண்ணது எலெக்ஷன்ல சப்போஸ் ஸ்டாலின் சாரே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஃபர்தராக ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம் ஏதாவதுனா கூட அது ரன்னிங் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் ப்ராசஸ் பண்ண எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது. இது ஏன் அப்படி மூவிங் ஏன் அவ்வளோ இது பண்ணுறீங்க? அப்போ அந்த டைமில் ஏன் அந்த மாதிரி? அப்போ உங்களுக்கு எலெக்ஷனுக்காக பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அது நார்மலாக எப்பயுமே யூஸ்வலாக பண்ணால் யாருக்கு கண்டிப்பாக போடணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட் போக தான் போகுது. ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது. இந்த 5000 எங்களுக்கு போடல, அது கிடையாது. 1200 ரூபாய் பென்ஷனு. ஆமா, அது ரொம்ப நாளா கிடைக்குது எங்களுக்கு. அது கிடைக்குது. அது கிடைக்கல. நல்லா தான் இருக்கும். எங்க கொடுக்குறாங்க? இந்த எலெக்ஷன் டைமுக்கு தான் எல்லாம் வர்றாங்க. இது போடுறேன், அதை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்றாங்க. மற்ற நேரத்தில் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாங்க அது 5000 இல்ல, மகளிருக்கு மட்டும் தான் கொடுக்குறேன்னு போட்டுக்கிறாங்களா செய்திலையா? அப்புறம் வயசானவங்களுக்குலாம் 1000 ரூபாய் வாங்குறவங்களாம் கொடுக்கலையா? 5 வருஷம் இருப்போமா, 4 வருஷம் இருப்போம், வயசானவங்க போயிடுவோம். அது வரைக்கும் கொடுக்கலாம் இல்ல? இப்போ வயசு மகளிர் இருக்கிறவங்க சின்ன பசங்க, அவங்க 50-40 வருஷம் இருப்பாங்க. அதுதான் கொடுக்கலையே. கொடுத்தா தான் நாங்கள் வாங்க முடியும். சண்டையா போட முடியும் அவங்க கையில் போய்? அவங்க கொடுக்குறதா தான் நாங்கள் வாங்க முடியும். நீ கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் போய் பேங்க்கில் போய் அந்த போட்டு எடுக்க போகிறோம், இல்லைன்னா இல்லை. மற்றவங்களுக்கு சரி மகளிருக்கு கிடைக்குது, உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பேத்திக்கோ யாருக்காவது கிடைக்குது அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனால் எங்களுக்கு யாருமே நாங்கள் மகளிரில் யாரும் இல்லை. வீட்டுல யாரும் இல்ல. நான் தான் வயசானவோ 1200 ரூபாய் வாங்குறேன், அவ்வளவுதான். இது வந்து எலெக்ஷனுக்காக பண்றாருன்னு விஜய் மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. ஆமா, உண்மையாதான். எலெக்ஷனுக்காக தான் இவரு கொடுக்குறாரு. இல்லைன்னா இதுக்கு முந்தியில எங்க கொடுத்தாரு? அந்த 1000 ரூபாய் தான் இந்த எலெக்ஷன் வருதுன்றதுக்காக தான் கொடுக்குறாரு. வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பென்ஷன்ல வருதுன்னு சொல்றீங்களா, அது பயனா இருக்கா? அது கரெக்டா மாசம் மாசம் அது வந்து இப்போ அது இந்த ஆட்சி வரணும்னா கூட அந்த பணம் வரும் எங்களுக்கு. புரியுதா? பென்ஷன் உதவி பணம் அது வரும் எப்பயுமே. இப்போ போடுறதுலாம் வந்து வேற ஆட்சி மாறிச்சுன்னா இது நிறுத்திடுவாங்க. அவரு இவர் வந்தா ஜாஸ்தி தரேன், இவர் 3000 தரேன்றா, அவர் 2500 ரூபாய் தரேன்றாங்க. இப்படிதான் பேசுறாங்க டிவியில். அது ஆக மொத்தம் உண்மையா போய்யா எங்களுக்கு தெரியாது. இந்த எலெக்ஷன் டைம்ல இப்போ துட்டு கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி இப்போ பண்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை மேடம். பணம் வரலங்க. ஏன் வரல? அது பையன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், பிரிக்கல. அது எனக்கு வரல. எனக்கு மகள் 1000 ரூபாவும் எனக்கு வரவே இல்லை. நீங்க எங்கேயும் ஒர்க் பண்ணல? ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான். ஓகே, நீங்க அப்ளை பண்ணீங்களா? 2 வாட்டி அப்ளை பண்ணி 2 வாட்டி எனக்கு கிடைக்கவே இல்லை. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பையன் வந்து ரேஷன் கார்டு பிரிக்க சொன்னாங்க. அவன் பிரிக்க மாட்டான். அவன் வந்து கேட்டபிள்ல ஒர்க் பண்ணுறான். கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து போர்ஜரி தான். எனக்கு தெரிஞ்சு இது உண்மை கிடையாது. எலெக்ஷன் கோசம் கொடுக்குறாங்க இந்த காசு. ஆமாம், எலெக்ஷன் கோசம் தான் கொடுக்குறாங்க. சும்மா அதில் பொண்கள் எப்படி கொடுப்பாங்க? எப்படி பொண்ணுங்கள் இந்த ஒரு தடவை வாங்கி 5000 ரூபா வாங்குற வரையும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க பாப்பா, பேச மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இல்லப்பா, வரல. இந்த 5000 ரூபாய் வந்து மத்தவங்களுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எதனால அந்த உரிமை தொகை வந்து உங்களுக்கே வந்து கிடைக்கல? அதான் தெரியல எனக்கு. நான் 2 டைம் அப்ளை பண்ணேன், 2 டைம் எனக்கு வரவே இல்லை. அப்ளை பண்ணியுமே கிடைக்கல. போன இடத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க எதுவும் சொல்லலை. ஃபார்ம் கொடுத்ததும் வாங்கிட்டு வந்தோம், அவ்வளோதான். ஆனால் ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வந்தது. ஆனால் 2 டைம் எழுதி எங்களுக்கு வரவே இல்லை. ஓகே, பரவாயில்லன்ற. ஆனால் இருந்தாலும் ஒரு ஆதங்கம் இருக்குல்ல? இருக்கு. இது வந்து 5000 ரூபாய் பயனுள்ளதா இருக்குமா? இந்த 5000 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்னு சில பேர் கேக்குறாங்க. இல்லை, பயனாளியா இருக்கு, இல்லாமலாம் இருக்காது. இருக்கு. சரி, வரல, அதுக்காக ஃபீல் பண்ண முடியாது. இல்லாமல் இருக்க முடியல. ஆமாம், ஓகே. அதே இப்போ இந்த ஒரு பணம் வந்து கொடுக்குற
அதில் இது இயற்கையாக வந்து கொடுத்துட்டே இருக்கிறது தானே 2 வருஷமா 3 வருஷமா கொடுத்து தானே இருக்காங்க 1000 ரூபா. இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகிறதுனால முன்கூட்டியே கொடுத்துட்றாங்க. இந்த எலெக்ஷன் அறிவிச்சிட்டா தரமாட்டாங்கன்றதுக்காக போன வருஷம் தான் கோடை வந்துச்சுன்றாங்க. அது சரியா தெரியலடா. இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் போன டைம் கொடுக்கல, இந்த டைம் கொடுக்குறாங்க. அது என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எதனால கொடுக்குறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு கிடைக்கலன்றது உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான்டா. எல்லாருக்கும் வாங்குறாங்க. இப்போ இருக்கப்பட்டவங்க எல்லாரும் வாங்குறாங்க, இல்லாதப்பட்டவங்க எல்லாரும் வரல. இப்போ இருக்கப்பட்டவங்க தான் வாங்குறாங்க, இல்லாதப்பட்டவங்க தான் வாங்குறாங்க. இது எதனால நிராகரிக்கப்படுறாங்கன்னு தெரியல. இப்போ கொடுத்தவங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் யார் யாருக்கு ஓட்டு போடணும். அவங்கவுங்க பொறுத்து தானே அது. காசு கொடுத்தா தான் ஓட்டுலாம் கிடையாது. ஏங்க அவங்களோட விருப்பம் அது. யாருக்கு யாரு வேணாலும் போடுவாங்க. கொடுத்தாதான் ஓட்டுன்றதுலாம் அது கிடையாதுல்ல. 5000 rupees இன்னைக்கு முதலமைச்சர் வந்து எல்லா பெண்களுக்கும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சது? எங்களுக்கு காலையிலே வந்ததுங்க. வந்துட்டு நானும் இது என்ன திடீர்னு 5000 ரூபாய் கவர்மெண்ட் பேமெண்ட்டு அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா நியூஸ் வச்சு பார்த்தா லைவ் நியூஸ் போயிட்டு இருந்தது. 5000 ரூபாய் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து 162வது வார்டில் மகளிர் அணி செயலாளராக இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வார்டில் என் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னேன். கொஞ்சம் பேருக்கு வந்தது, கொஞ்சம் பேருக்கு வரல. அப்போ நான் சொன்னேன் நம்ம தலைவர் வந்து நம்மளுக்காக மகளிருக்காக நம்மளுக்கு அடுத்த மாதமாக அதுக்கு அடுத்த மாதம் வேண்டிய பணத்தை முன்னாடியே நம்மளுக்கு கொடுத்து, அது இல்லாமல் கோடை சிறப்பு சலுகையாக 2000 ரூபாய் நம்மளுக்கு மகளிருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்த அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி காசு பேருக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க? நீங்க மகளிர் அணி செயலாளராக இருக்கிறீங்கன்றப்போ அவங்க எல்லாம் 1000 ரூபாய் வந்து திரும்பி அவர் வந்து சிறப்பு முகாம் வச்சு அதில் வந்து எழுதி கொடுத்துருவங்களுக்கு வந்திருக்கு. வரலன்றவங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் பிரச்சனையோ இல்லை அவங்க வசதியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் வரல. அப்படியே இப்போ கொஞ்சம் பேருக்கு வராதவங்களுக்கு திரும்பி ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ட்டு அறிக்கை விட்டுருக்காரு. எங்கள் கிட்ட வந்து MC சாலமோன் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு எல்லாருக்குமே. வராதவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு. கண்டிப்பாக எங்கள் MC செஞ்சு தருவார். 1000 ரூபாய் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு உங்களுக்கு? அதை வச்சு நாங்கள் ஒரு டைம் கேஸ் வாங்குகிறோம், அரிசி மூட்டை வாங்குகிறோம், எல்லா செலவுமே யூஸாக தான் பண்ணுறோம். நாங்கள் 1000 ரூபாய் எதுவுமே வேஸ்ட் ஆகல. 2 பேர்த்திங்களுக்கு மாதம் 500 ரூபாய் டெபாசிட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கப்புறம் அந்த காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி வச்சுருக்கோம். வந்துச்சா? நீங்க 1000 ரூபாய் அப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமாம், முதல் டைம் அப்ளை பண்ணியிருந்தேன், வரல. இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஜனவரியிலேருந்து தான் வருது எனக்கு. நீங்க திருப்பி ரீஅப்ளை பண்ணேன். ஆனால் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பர் ப்ராப்ளம் ஆனதுதான் அது வரல. இல்லைன்னா எனக்கு வந்திருக்கும். இப்போ வந்து கரெக்ட் பண்ணி எல்லாம் சரி பண்ணதுனால வந்துருச்சு. இப்போ அது பயனுள்ளதா இருக்கா? அந்த 5000 கண்டிப்பாக பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பயனாக தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. காலையிலேயே 5000 நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இதுவாகனதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆமாம், ஏன்னா வீட்டு செலவுக்கு சரியாக இருக்குது. நாங்கள் குழந்தைங்களாம் வச்சுருக்கோம். அவங்க செலவுக்கு, அவங்க படிப்புக்கு, அவங்க வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குது. 1000 ரூபாய் கொடுக்கறது எப்படி இருந்ததுக்கா? 1000 ரூபாய் உதவியும் நல்லா தான் இருந்தது. இந்த 5000 இன்னும் இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சியா இருக்கு. விஜய்லாம் வந்து இது ஓட்டுக்காக பண்றாருன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. அது அப்படியே அதை பற்றி அப்படியும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது பயன்தான் நமக்கு. ஆமாம், இப்போ அவர் வந்து போட்டாலும் நம்ம அதை வாங்கிக்க தான் போகிறோம், இவர் வந்து போட்டாலும் வாங்கிக்க தான் போகிறோம். எதுவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இன்னும் நல்ல விஷயந்தான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனா போங்கன்னு விடாத. 5 மாதத்துக்கு போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவர் முன்னாடியே போட்டார். அது வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம். அது ஏனோ தானோன்னு விடாத அந்த 5000 எங்களுக்கு கரெக்டாக போட்டார். அது பெரிய விஷயம். அது